அடிப்படை அம்சங்கள் என்ன? சரி, இப்ப நாங்க ஒரு படம் ஒன்று நாங்க வரைய போறோம் என்று வச்சுக்கொள்ளுங்க. அது இடவிளக்கப்படத்தாள்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு கருப்பொருள் படமாக இருந்தாலும் சரிதான். நாங்க ஒரு படங்களை ஒன்றை அமைக்கும் போது அடிப்படையாக, அதாவது இந்த 3 விடயங்களையும் தான் மிக முக்கியமான ஒரு தன்மைகளாக கொண்டு நாங்க என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால், அந்த படங்களை நாங்க உருவாக்குவோம். அந்த 3 பிரதான விடயங்களும் எங்களுக்கு என்ன என்று சொல்லித்தான் எங்களுக்கு என்ன செஞ்சு இருக்காங்கடா இங்க கேட்டிருக்காங்க. சரி, நீங்க இடவிளக்கப்படத்தாள்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த 3 விடயங்களும் இருக்கும். முதலாவது பாத்தீங்கன்னா அமைவிடம், அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா அளவு திட்டம், அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா திசை. இந்த 3 விஷயங்களும் எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் காட்டப்பட்டிருக்கும். கட்டாயமாக இந்த 3 விடயங்களும் எங்களுடைய இடவிளக்கப்படத்தாள்கள்ல இடம்பெற்றிருக்க வேண்டும். இப்ப நீங்க ஒரு இடவிளக்கப்படத்தாள்கள் எடுத்தீங்கன்னா நீங்க எந்த அமைவிடத்தை மையமாக வச்சுக்கொண்டு நீங்க அந்த படங்களை தயாரிக்க போறீங்க என்று சொல்லி கேட்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த அளவு திட்டத்துல நீங்க அந்த படத்தை உருவாக்க போறீங்க, எந்தெந்த திசையில எந்தெந்த அம்சங்களை நீங்க குறிப்பிட போறீங்க என்ற இந்த 3 விடயங்களை வச்சுக்கொண்டுதான் எங்களுக்கு அந்த இடவிளக்கப்படத்தாள்கள் கட்டாயம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் என்றால் உருவாக்கப்பட்டிருக்கும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன்னா, ஒரு இடவிளக்கப்படத்தாள்களை நீங்க சும்மா கண்ட பாதி விவரிச்சு கொண்டு போக முடியாது. நீங்க ஒரு இடவிளக்கப்படத்தாள்களை நீங்க விவரிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் 3 விடயங்களை மையமாக வச்சுக்கொண்டு விளக்க வேணும். நான் சொல்லியிருக்கிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய சிலபஸ்கள், அதாவது 2018ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு இருக்கிற சிலபஸ்கள்ல இடவிளக்கப்படத்தாள்கள் விவரிக்கிறது போல நீங்க புது சிலபஸ்கள்ல வரக்கூடிய இடவிளக்கப்படத்தாள்களை நீங்க விவரிச்சு பழகக்கூடாது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறேன். அதாவது 3 பிரதான விடயங்களை வச்சுக்கொண்டுதான் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விவரிப்புகளை விளக்கி எழுதியிருக்க வேண்டும். நீங்க ஒரு இடவிளக்கப்படத்தாள்களை விவரிக்கிறீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ஆசிரியர் உங்களுக்கு ஒரு இடவிளக்கப்படத்தாள்களை திருத்தினாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் போடக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். நீங்க விவரிக்கின்ற இடவிளக்கப்படத்தால் உங்களுடைய ஸ்கீம தழுவின மாதிரி இருக்க வேண்டும். நீங்க எழுதியிருக்கிற இடவிளக்கப்படத்தால் விவரிச்சிருக்கிற அந்த இடவிளக்கப்படத்தால் ஸ்கீம தழுவின மாதிரி இருக்க வேண்டும். இருந்தா மட்டும்தான் நீங்க நினைச்ச புள்ளிகளை உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சொல்ற விஷயம் விளங்குதானே? அப்ப அதனால நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் 3 விடயங்களை எப்பயுமே அடிப்படையாக கொண்டிருக்க வேணும். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் திசை, அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா உயரம், அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒப்பீடு. இந்த 3 விஷயங்களை வச்சுக்கொண்டுதான் உங்களுடைய இடவிளக்கப்படத்தாள்கள் விவரிக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில தான் ஸ்கீமும் தயாரிக்கப்பட்டிருக்கும். நீங்க வேணும் நான் உங்களுக்கு காட்டியும் இருக்கிறேன் அந்த ஸ்கீம்களை ஒவ்வொரு 2019, 20, 21, 22 சொல்லி ஒவ்வொரு ஆண்டுகளையும் நான் வச்சு உங்களுக்கு என்ன அதை எடுத்து காட்டியும் இருக்கிறேன். அப்ப நீங்க அதே போல அடிப்படையில நீங்க விவரிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ்கள் வழங்கப்படும். நீங்க பழைய சிலபஸ்கள் இருக்கிறது போல விவரிச்சு நீங்க எழுதுனீங்க என்றால் நீங்க எழுதியிருக்கிற விவரிப்பு வினாக்களுக்கும் ஸ்கீமுக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க ஏதோ ஒரு வகையில விவரிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில அங்க ஸ்கீமில இருக்கும். அப்ப சில நாங்க இப்ப எழுதுற விடைகள் எப்பயுமே ஸ்கீமை தழுவுன மாதிரி இருக்க வேணும் என்ற விஷயங்களை நீங்க எப்பயுமே வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி, இதுல எங்களுக்கு அமைவிடம், அளவு திட்டம், திசை என்ற 3 விடயங்கள் எங்களுக்கு இருக்குது. சரிதானே? இந்த 3 விடயங்கள் எங்களுக்கு இருக்குது. அமைவிடங்கள் தொடர்பான வினாக்கள் எங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் 2025ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் எங்களுக்கு ஒரு வினாக்களாக கேட்கப்பட்டிருந்தது. 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் ஒரு வினாக்களாக கேட்கப்பட்டிருந்தது. 2023ஆம் ஆண்டு ஆக்கள் கேட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா படிச்சுக்கொள்ளுங்க. அளவு திட்டம் இன்றி வரையப்படுகிற அம்சம் என்னன்னு சொல்லி 2023ஆம் ஆண்டு ஆக்கட்டும் ஒரு எம்சிக்கு வினாக்கள் வந்தது. 2024ஆம் ஆண்டாக்களுக்கு அளவு திட்டம் என்ன என்று சொல்லி அவங்கள்ட்ட ஒரு வினாக்கள் உண்டு எம்சிக்யூல போட்டிருந்தவங்க. 2025ஆம் ஆண்டாக்களுக்கு இட உயரம் என்ன என்று சொல்லி 2025ஆம் ஆண்டாக்களுக்கு போட்டிருந்தவங்க. அதை நாங்க வேற சாப்டருக்குள்ள படிப்போம். இட உயரம், தரை குறியீடு, திரிகோண கணித புள்ளி, இதுகள் எல்லாம் நாங்க வேற ஒரு சாப்டருக்குள்ள நாங்க படிப்போம். அதுகள் இப்ப நீங்க 2027 பேப்பர் கிளாஸ்கள் செய்யும் போது நான் உங்களுக்கு அதை வச்சு கொண்டு விளங்கப்படுத்தி கொண்டு போவேன். நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. சரி, இந்த 3 விடயங்களையும் பத்தி நாங்க கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு ரிவிஷனாவும் இருக்கும் இல்லையா? இப்ப இதுல எங்களுக்கு தெரிய வேணும் அமைவிடங்கள். இந்த அமைவிடங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 அமைவிடங்கள் எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய இடவிளக்கப்படத்தாள்கள்ல 2 அமைவிடங்கள் இருக்குது. ஒன்று தனி அமைவிடம், இன்னொன்று சார்பு அமைவிடம். அப்ப அமைவிடங்கள் எங்களுக்கு 2 இருக்குது. ஒன்று பாத்தீங்கன்னா தனி அமைவிடம், இன்னொன்று பாத்தீங்கன்னா சார்பு அமைவிடம் என்று சொல்லி 2 அமைவிடங்கள் இருக்குது. ஒன்று தனி அமைவிடம், இன்னொன்று சார்பு அமைவிடம். தனி அமைவிடம் என்றது அகல நெடுங்கோடுகளின் அடிப்படையில ஆள்கூறுகளின் அடிப்படையில் எடுத்து கூடுறது தனி அமைவிடம். சார்பு அமைவிடம் என்று பாத்தீங்கன்னா ஒரு அம்சத்தை நீங்க எடுத்து காட்டுறதுக்கு இன்னொரு அம்சத்தை நீங்க ஒப்பிட்டு காட்டி கதைக்கிறத
சார்பு அமைவிடங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. இதுல இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இப்படி ஒரு பேப்பர்ல இப்படி ஒரு வினாடு வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அமைவிடங்களின் துல்லியத்தன்மையினை எடுத்து காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவது அப்படி கேட்கிறாங்க. துல்லியத்தன்மை என்ற ஒரு வசனத்தை பயன்படுத்துறாங்க என்றால் நிச்சயமாக அது தனி அமைவிடமாகத்தான் இருக்கும். ஏனென்று கேட்டீங்க, இப்ப நான் உதாரணமா சொல்றேனே, இப்ப உதாரணமா எக்ஸ் என்ற ஒரு மாணவர் இருக்கிறார், Y என்ற ஒரு மாணவர் இருக்கிறார், செட் என்ற ஒரு மாணவர் இருக்கிறார். இவங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மேசையில ஓடர் அடிப்படையில் இருக்காங்க வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 3 பேரும் இருக்கிறாங்க என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இவங்களுடைய அமைவிடங்களை பத்தி கதைக்க போறீங்க. இப்ப எக்ஸினுடைய அமைவிடங்களை பத்தி கதைக்க போறீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா எக்ஸ் எப்பயுமே 2வது இடத்துல தான் இருப்பார். அவர் மாற்றமே இல்லை. இவங்க 3 பேருக்கும் கொடுக்கப்பட்ட இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. அப்ப எக்ஸினுடைய அமைவிடம் யூனிக்கா அவர் 2வது இடத்துல இருப்பார். அவர் மாற்றமே இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தை கவனிச்சு கொடுங்க. இப்ப நீங்க இவங்க 2 பேரையுமே ஒப்பிட்டு காட்டி இந்த நீங்க வைக்கு கதைக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு என்ன செய்ய போதும், அது சார்பு அமைவிடம். இவங்க 2 பேருடைய ஒப்பிட்டு காட்டித்தான் இவரை நீங்க விளக்குறீங்க. அப்ப இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு காட்டும் போது எங்களுக்கு என்ன செய்ய போதும், இவருடைய துல்லியத்தன்மை எங்களுக்கு எடுத்து காட்டப்படாது. இவருக்கு தனிய யுனிக்கா இவர 2வது இடம் தான் என்று சொல்லி நீங்க கதைச்சீங்கன்னா அவருடைய துல்லியத்தன்மை எங்களுக்கு அங்க எடுத்து காட்டப்படும். அப்ப இந்த விஷயத்தை வடிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். ஏனென்றா பிள்ளைகள் பொதுவா இந்த கடந்த கால பாஸ் பேப்பர்களை விடுங்க. நான் சொன்ன இதெல்லாம் முன்னுக்கு உங்களுக்கு கதைச்சிருக்கிறேன். இந்த 2024 25ஆம் ஆண்டு பேப்பர்கள்ல சில முறைகளை இவங்க பின்பற்றி கொண்டு வராங்க. இந்த பேப்பர்களை நீங்க ஒழுங்கான முறைகள்ல அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சில நுணுக்கங்களை பயன்படுத்தி கொண்டு வராங்க. எப்படி என்று கேட்டீங்கன்னா உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல இருக்கக்கூடிய சின்ன 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 பதங்களையும் எடுத்து என்ன செய்யறாங்கன்னா கேள்வியாக போடுறாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும், உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பதங்களையும் நீங்க அதை ஸ்கிப் பண்ணி விடாம அது தொடர்பாகவும் கட்டாயம் நீங்க என்ன செய்ய வேணும், படிச்சு கொள்ள வேணும். எளிமையாக ஏத்திரச்சீட்டுகள் எடுக்கிறதுக்குரிய நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதை நீங்க பின்பற்றி படிச்சா மட்டும்தான் உங்களால இலகுவான முறைகள்ல பேப்பர் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே எங்களுக்கு அமைவிடங்கள் பாத்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று தனி அமைவிடம், அடுத்தது சார்பு அமைவிடம். அதாவது அகல நெடுங்கோடுகள் அல்லது ஆள்கூறுகளின் அடிப்படையில ஒரு அமைவிடத்தை எடுத்து கதைச்சிங்கன்றால் அது தனி அமைவிடம். ஒரு அம்சத்தோடு ஒப்பிட்டு காட்டி கதைச்சிங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு சார்பு அமைவிடங்களாக எங்களுக்கு இருக்கும். இந்த விஷயத்தை எப்பயுமே நீங்க மறந்துடாதீங்க. 2வது அளவு திட்டம். அளவு திட்டங்கள் என்று சொல்லும் போது எங்களுக்கு 2 விதமான அளவு திட்டங்கள் எங்களுக்கு இருக்குது. 2 விதமான அளவு திட்டங்கள் இருக்குது. நீங்க நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா 3 விதமான அளவு திட்டங்கள் என்று படிச்சிருப்பீங்க. எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சில பேர் படிக்கிறது எப்படி என்று கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா கவனிச்சுக்கொள்ளுங்க. அதாவது விகிதாசார அளவு திட்டம், நேர்கோட்டு அளவு திட்டம், சொல்லளவை திட்டம் என்று சொல்லியும் சில புக்ஸ்கள் இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று வரும், என்னடா 3 அளவு திட்டம் என்று சொல்லித்தானே நாங்க பார்த்திருக்கிறோம், ஆனா இங்க 2 அளவு திட்டம் வந்திருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல ஒரு வினாக்களாக கேட்டிருந்தவங்க. சரிதானே, 2 விதமான அதுல 3 விதமான அளவு திட்டங்கள் அல்லது 2 விதமான அளவு திட்டங்கள் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு கேள்வி பேப்பர்களை நுணுக்கமா போடுவாங்க. இந்த வடமேல் மாகாண பேப்பர்ல 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லையும் இப்படியான ஒரு வினாக்கள் ஒன்று போட்டிருந்தவங்க. 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லையும் எங்களுக்கு இப்படியான ஒரு வினாக்கள் ஒன்று போட்டிருந்தவங்க. இப்ப கட்டாயம் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும், எங்களோட இடவிலக்கப்படத்தாள்கள்ல 2 விதமான அளவு திட்டம் தான் எங்களுக்கு இருக்குது. ஒன்று விகிதாசார அளவு திட்டம், இன்னொன்று நேர்கோட்டு அளவு திட்டம். அது 2ஐயும் நீங்க விளங்கி வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. அதாவது எங்களுக்கு தெரிய நீங்க நேர்கோட்டு அளவு திட்டம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்படி நேர்கோடு கீறி எங்களுக்கு அதுல அளவு திட்டங்களை குறிச்சு காட்டுறது நேர்கோட்டு அளவு திட்டம். 1க்கு 50,000 பாருங்க, இப்படி எங்களுக்கு குறித்து காட்டுறது அது எங்களுக்கு விகிதாசார அளவு திட்டங்கள் என்று சொல்லி நாங்க பொதுவாக சொல்லுவோம். ஆகவே எங்களுக்கு 2 விதமான அளவு திட்டங்கள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். ஒன்று நேர்கோட்டு அளவு திட்டம், அடுத்தது விகிதாசார அளவு திட்டம். திசை, எங்களுக்கு திசைகளை பொறுத்த வரைக்கும் இடவிலக்கப்படத்தாள்களை நீங்க படிச்சிருப்பீங்க. 3 விதமான திசை படிச்சிருப்பீங்க. உண்மை வடக்கு, காந்த வடக்கு, அலையடைப்பு வடக்கு என்று சொல்லி 3 விதமான திசைகளை நீங்க படிச்சிருப்பீங்க. எங்களோட இடவிலக்கப்படத்தாள்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அருகாமையில் உங்களுக்கு குறிச்சு காட்டிருப்பாங்க. அது எங்களுக்கு அழியடைப்பு வடக்குகளாக இருக்கும். ஒரு படப்பெருமதியினுடைய வடக்குகளை எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதுகளை நாங்க சொல்லுவோம் அழியடைப்பு வடக்குகள் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம் என்றால் பொதுவாக சொல்லுவோம். சரிதானே, அப்ப நீங்க அந்த திசைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். இப்ப திசைகள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மிக முக்கியமானது. ஏனென்று கேட்டீங்கன்றால் ஒரு இடவிலக்க படத்தை நீங்க விவரிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்றால் கட்டாயம் திசைகளை கதைச்சியாக வேணும். திசைகளை கதைக்காம நீங்க விவரிப்பு வினாக்கள் எழுதினால் நீங்க நினைச்ச புள்ளிகளை பாத்தீங்கன்னா உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. கட்டாயம் உங்களுடைய ஸ்கீம்களை நீங்க போய் பாருங்க, அந்த திசைகள் தொடர்பாக கட்டாயம் உங்களுக்கு கதைக்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க எழுதுகின்ற போது கட்டாயம் நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் திசைகள் தொடர்பாக கதைக்க வேணும் என்றதை நீங்க எப்பயுமே மறந்துவிடக் கூடாது. சரிதானே, ஆகவே எங்களுக்கு 3 திசைகள் இருக்கும். உண்மை வடக்கு, காந்த
வடக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அழியடைப்பு வடக்கு என்று சொல்லி எங்களுக்கு 3 விதமான திசைகள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். ஆகவே சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2வதாக வந்து இருக்கும். இதுல மற்ற மற்ற குறியீடுகள், அமைவிடங்கள், இதுகளை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்க வேணும், அந்த என்னன்னு சொல்றது, இந்த குறியீடுகளும் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். இப்ப நிறங்கள் எங்களுக்கு அவ்வளவு பெரிய நிறங்கள் இல்லாம கூட எங்களுக்கு எடுத்து காட்டப்படும். இப்ப பொதுச்சேவை அமைப்புகள் எடுத்த பிறகு இந்த பேங்குகள், சந்தைகள், இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு குறியீடுகள் இருக்காது. அது எழுத்திடுதல் மூலம் தான் எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கும். இப்ப குறியீடுகள் என்றது, நிறங்கள் என்றது எங்களுக்கு அங்க முக்கியத்துவமானது இல்லை. ஏன், சிலதுகளுக்கு நிறங்களை காட்டாங்க, சிலதுகளுக்கு வந்து எழுத்திடுதல்களை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி குறியீடுகளுக்கும் முக்கியம்ன்றது இல்ல. சில விஷயங்களுக்கு குறியீடுகளை பயன்படுத்துறாங்க, சில விஷயங்களுக்கு நிறங்களை பயன்படுத்துறாங்க, சில விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத்துடுதலை பயன்படுத்துறாங்க. அப்ப எங்களுக்கு அதுகள் எல்லாம் பெரும்பாலும் முக்கியத்துவமான விஷயங்களாக எங்களுக்கு இருக்காது. இதுல எங்களுக்கு 3 விடயங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். ஒன்று அமைவிடம், அளவு திட்டம், எங்களுக்கு திசை என்ற இந்த 3 விஷயம் எங்களுக்கு கட்டாயமாக எங்களுக்கு என்ன செய்யும் சொன்னால் எடுத்துக்காட்டப்படக்கூடியதாக இருக்கும் ஒரு இடவிலக்கப்பட தாள்கள்ல. இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருக்கிறீங்களா? இருந்தா கேளுங்க பிள்ளைகள், நீங்க மெக்கவுண்ட் பண்ணி கதைங்க, செக் பண்ணாம மெக்கவுண்ட் பண்ணி கதைங்க. கதைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகும். தர்மிகா? இல்ல இல்ல சார். ஓகே, வெரி குட். மற்றாக்கள் பிள்ளைகள்? இல்ல சார். ஓகே, வெரி குட். அடுத்த விஷயத்துக்குள்ள வாங்க பிள்ளை. நீங்க இந்த கிளாஸுக்கு வராதாக்கள் நீங்க சரியான முறைகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு கிளாஸ், அதை சரியான முறைகளை பயன்படுத்தி கொள்றது உண்மையிலேயே ஒரு கெட்டிக்காரத்தனம் உண்டு. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ற முடிவா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த முறை இந்த கொலிச்சாக்களுக்கு வந்து லெட்டர் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. கொலிச்சாக்களுக்கு லெட்டர் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூட வந்து அந்த சமூக விஞ்ஞான பாடங்கள் எடுத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல என்னன்னு சொல்றது, அந்த லெட்டர்கள் வந்து கூடுதலாக வந்து அனுப்பப்படுகிறது. இப்ப நீங்க பிள்ளைகள் படிக்கிற காலங்களை சரியான முறைகளை பயன்படுத்துங்க. பிறகு எல்லாம் முடிச்ச பிறகு வந்துட்டு எல்லா எக்ஸாம் எல்லாம் எழுதினத்துக்கு பிறகு வந்து எதுக்கும் கிடைக்கல என்று சொல்லி மன வருத்தப்படாதீங்க. இருக்கிற காலங்களை சரியான முறைகளை பயன்படுத்தி படிச்சு கொள்ற வழியை பாருங்க. சரிதானே? அடுத்தது 3வது வினாக்களை வந்து பாருங்க. இலங்கையின் 1/50,000 இடவிலக்கப்படத்தாள்களின் எண்ணிக்கை என்ன என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. 1 இடவிலக்கப்படத்தாள்களினுடைய எண்ணிக்கை. சரி, இப்ப இங்க எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். இந்த இடவிலக்கப்படத்தாள்களை பத்தி கொஞ்சம் நாங்க கதைப்போம். சரி, எங்களுக்கு இடவிலக்கப்படத்தாள்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மொத்த இடவிலக்கப்படத்தாள்கள் எங்களுக்கு 92 இடவிலக்கப்படத்தாள்கள் இருக்குது பிள்ளைகள். வடிவம் ஞாபகம் கொள்ளுங்க. மொத்த இடவிலக்கப்படத்தாள்கள் எங்களுக்கு மொத்தமாக 92 இடவிலக்கப்படத்தாள்கள் இருக்குது. 1/50,000 ஓரங்குல இடவிலக்கப்படம், அதாவது 1/63,360 என்ற ஓரங்குல படத்தாள்கள் மொத்தமாக எங்களுக்கு 72 படத்தாள்கள் இருக்குது. இதையும் நீங்க இதுல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓரங்குல இடவிலக்கப்படத்தாள்கள் 72 படத்தாள்கள் இருக்குது என்று சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது தேவையில்லை, ஒரு அறிவுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இந்த விடைகளை வந்து நிராகரிப்பு செய்யறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஓரங்குல இடவிலக்கப்படத்தாள்கள் எங்களுக்கு 72, 1/50,000 மெட்ரிக் இடவிலக்கப்படத்தாள்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 92 காணப்படுகிறது. சரி, எங்களுக்கு தெரிய வேணும், இந்த கிழக்கு மாகாணத்துல அம்பாறை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில இடவிலக்கப்படத்தாள்கள் நீர்ப்பரப்புகளை அதிகமாக உள்ளடக்கி இருந்ததால அவற்றினை ஒன்றாக இணைத்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் இடவிலக்கப்படத்தாள்கள் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உருவாக்குனாங்க. அதை நாங்க சொல்லுவோம் வந்து இணைக்கப்பட்ட இடவிலக்கப்படத்தாள்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அதை நாங்க என்ன சொல்லுவோம்? இணைக்கப்பட்ட இடவிலக்கப்படத்தாள்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த இணைக்கப்பட்ட இடவிலக்கப்படத்தாள்களுக்கு பிறகு எங்களுக்கு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்பினை மாத்திரம் உள்ளடக்கி எங்களுக்கு மொத்தமாக 89 இடவிலக்கப்படத்தாள்கள் எங்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னால் உருவாக்குனாங்க. சரிதானே? அப்ப அந்த விஷயத்தையும் படிவ ஞாபகம் கொள்ளணும். இணைக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுக்கு எத்தனை இடவிலக்கப்படத்தாள்கள் இருந்தன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு மொத்தமாக வந்து 89 இடவிலக்கப்படத்தாள்கள் அல்லது அச்சிடப்பட்ட இடவிலக்கப்படத்தாள்கள் வாங்க. இணைக்கப்பட்ட இடவிலக்கப்படத்தாள்கள் அல்லது அச்சிடப்பட்ட இடவிலக்கப்படத்தாள்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இதுல நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஷோ பண்றது எல்லாரும் படிவாங்க கவனிங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொதுவாக இதுல இருக்கிற எல்லாமே இடவிலக்கப்படத்தாள்கள் தான். இதுல எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்க பாருங்க இப்படித்தான் இருக்கும். எங்களுக்கு இந்த இடவிலக்கப்படத்தாள்கள் இணைக்கப்பட்டதுக்கு பிறகு பாருங்க 64, 65, பிறகு அப்படி போய் பாத்தீங்கன்னா 71, 72, பிறகு வந்து 57, 58. இதுல பாத்தீங்கன்னா விளங்க இந்த 57, 58 இருக்குது. பிறகு அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 64, 65, 71, 72 சொல்லி எங்களுக்கு இந்த 3 இடவிலக்கப்படத்தாள்களும் இப்படித்தான் எங்களுக்கு இணைஞ்சிருப்பாங்க, இணைக்கப்பட்ட வடிவில் இருக்கும். இப்ப நான் உதாரணமா ஏதாவது ஒரு இடவிலக்கப்படத்தாள்கள் உங்களுக்கு எடுக்கிறேன். இணைக்கப்பட்ட இடவிலக்கப்படத்தாள்களை 57, 58 எடுப்போம். 57, 58 இடவிலக்கப்படத்தாள்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இப்ப பாருங்க இந்த ஸ்கிரீனை வடிவா கவனிங்க. ஒன்று நம்ம காட்டுறேன். உங்களுக்கு ஒரு
ஒரு இப்படி எப்படி இருக்குதுன்றதுல உங்களுக்கு பார்க்க விளங்க தானே. இது 57 58வது இடவிலக்க படங்களாக இருக்குது. சரிதானே. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய ஒரு பரப்புகளாக இருக்கும். நீங்க ஏனைய இடவிலக்கப்பட தாள்களையும் நீங்க பாக்குற நேரத்துல இந்த இடவிலக்கப்பட தாள்களையும் இதை நீங்க ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு இன்னும் கிளியரா விளங்கும். சரிதானே. இப்ப இந்த இடவிலக்கப்பட தாள்களை நீங்க சரியான முறைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஏனைய இடவிலக்கப்பட தாள்களை விட இந்த இருக்கிற இடவிலக்கப்பட தாள்களை நாங்க சரியான முறைகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பொதுவாக இந்த அம்பாறை கல்முனை இடவிலக்கப்பட தாள்களை எங்களுக்கு அதிகமான வகையில நாங்க அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல பீதி பின்னல் முறைமைகளும் அமைக்கப்பட்ட பிரதேசங்களும் என்று சொல்லி எங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்ப இதுல நீங்க சரியான முறைகள்ல பாத்தீங்கன்னா ஏனைய இடவிலக்கப்பட தாள்கள் இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த கரையோர இடவிலக்கப்பட தாள்கள் எல்லாமே வெள்ளையாட்டையும் விட அதுல எங்களுக்கு அதிகமான அம்சங்கள் எங்களுக்கு உள்ளடக்கப்பட்டு இருக்கும். சரிதானே. எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் அதிகமான அம்சங்களை எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் இந்த இடவிலக்கப்படத்தாள்கள் அதாவது இணைக்கப்பட்ட இடவிலக்கப்படத்தாள்கள்ல நீங்க கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதிகளவான அம்சங்கள் எங்களுக்கு இந்த இணைக்கப்பட்ட இடவிலக்கப்படத்தாள்கள்ல எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும் உள்ளடக்கப்பட்டதாக இருக்கும். சரி, இதை நாங்க எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக் கொள்றது? இந்த உங்கள்ட்ட கேள்வி பேப்பர்ல வாரது 2019ஆம் ஆண்டாக்களுக்கு உங்களுக்கு 20ஆம் ஆண்டாக்களுக்கு ஒரு வினாக்களாக கேட்டிருந்தவங்க. பாருங்க எப்படி நான் போட போறேன்றது பாருங்க. 1 2 பிறகு 3 வராது, 4 5 6 வராது, 7 8. சரிதானே. இப்படி போட்டுக்கொள்ளுங்க நம்பர். சரிதானே. இப்ப இப்படி நம்பரை போட்டுட்டு இந்த இருக்கிற 5 கொண்டு முன்னுக்கு எழுதுங்க. 55 5. சரிதானே. இங்க 6 இங்க 6 இங்க 7 இங்க 7. சரிதானே. இதான் எங்களுக்கு இணைக்கப்பட்ட இடவிலக்கப்பட தாள்கள். சரிதானே. இப்ப இதுல அகர வரிசைப்படி அதாவது உயிரெழுத்துக்கள் எங்களுக்கு முதலாவது இருக்கிறது ஆனா, மெய்யெழுத்துக்களின் அடிப்படையில முதலாவது இருக்கிறது காணா. சிம்பிளா ஞாபகம் கொடுங்க. ஆனா காணாண்டு ஞாபகம் கொடுங்க. அடுத்தது தாத்தி தானாப்படையில வரும். தானா தாவனா தீனா அப்படி என்று வரும். தாவும் தீயுமாக இருக்கும். இதை நீங்க அந்த எம்சிக்யூல கோடு போடும் புள்ளிகள் சிம்பிளா நீங்க ஞாபகம் வைக்கலாம். இதுல இருந்து பாடமாக்கணும் என்ற ஒரு படை இல்லை. அடுத்தது ஒத்துக்கொம்பு ரெட்ட கொம்பு படை என்று சொல்லி ஞாபகம் கொள்ளுங்க. போனா அடுத்தது கோவன்னா. சரிதானே. அப்ப எங்களுக்கு இணைக்கப்பட்ட இடவிலக்கப்பட தாள்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் 57 58வது படம் அம்பாறை கல்முனையாகவும், 64 65வது படம் தம்பட்டி திருக்கோயிலாகவும், 71 72வது படம் பொத்துவில் கோமாரியாகவும் எங்களுக்கு இருக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இணைக்கப்பட்ட இடவிலக்கப்பட தாள்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அடிக்கடி எங்களுடைய பேப்பர்கள்ல இந்த நீங்க டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள் செய்யற சந்தர்ப்பங்கள் அல்லது மாகாண மட்ட பேப்பர்கள் செய்யற சந்தர்ப்பங்கள்ல அல்லது நீங்க ஏதாவது ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள் செய்யற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க இப்படியான வினாக்களை நீங்க கட்டாயம் கேள்விப்படுவீங்க. இந்த இணைக்கப்பட்ட படத்தாள்களை அப்படியான விஷயங்களை எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா கேள்விகளாக கேட்பாங்க. நீங்க கட்டாயம் என்ன செஞ்சிருக்க வேணும், இதை படிச்சு கொள்ள வேணும். சரிதானே. அப்ப இதுல எங்களுக்கு இணைக்கப்பட்ட படத்துக்கு பிறகு எங்களுக்கு மொத்தமாக எத்தனை படத்தாள்கள் இருந்தன்னு கேட்டீங்கன்னா 89 படத்தாள் எங்களுக்கு இருந்தது. அல்லது அச்சிடப்பட்ட படத்தாள்கள் அல்லது இணைக்கப்பட்ட படத்தாள்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப படத்தாள்கள் இணைக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுக்கு 89 படத்தாள்கள் எங்களுக்கு என்ன செஞ்சது அச்சிடப்பட்ட படத்தாள்கள் எங்களுக்கு காணப்படுகிறது. அப்ப வடிவா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மொத்த படத்தாள்கள் 92, அச்சிடப்பட்ட அல்லது இணைக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுக்கு 89 படத்தாள்கள். இன்னும் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. எத்தனை படங்கள் இணைக்கப்பட்டது என்று சொல்லி கேட்பாங்க. எத்தனை படத்தாள்கள் இணைக்கப்பட்டது என்று சொல்லி கேட்பாங்க. அப்ப எத்தனை படத்தாள்கள் இணைக்கப்பட்டதுன்னா 3 படத்தாள் தான் எங்களுக்கு என்ன செஞ்சது இணைக்கப்பட்ட படத்தாள்களாக எங்களுக்கு இருக்குது. இப்படியான கேள்விகள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த சின்ன சின்ன நுணுக்கமான கேள்விகள் எல்லாம் இந்த எக்ஸாம் பேப்பர்கள்ல கேட்பாங்க. ஏன் அந்த டீச்சர்ஸ் கையில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கொண்டெல்லாம் உங்கள்ட்ட என்ன செய்வாங்க இந்த கேள்விகள் எல்லாம் கட்டாயம் உங்களோட பேப்பர்கள்ல போடுவாங்க. அப்ப இணைக்கப்பட்ட படத்தாள்கள் எத்தனை என்று சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் வடிவா நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. 3 படத்தாள்கள் எங்களுக்கு என்ன செஞ்சதுன்னு சொன்னால் இணைக்கப்பட்டதாக எங்களுக்கு காணப்படுகிறது. 3 படத்தாள்கள் எங்களுக்கு இணைக்கப்பட்டதாக இருக்குது. இணைக்கப்பட்ட மொத்த படத்தாள்கள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 6. இணைக்கப்பட்ட படத்தாள்கள் 3, இணைக்கப்பட்ட மொத்த படத்தாள்கள் என்று கேட்டாங்க என்றால் 6. அதாவது 57 58 64 65 72 72 இருக்கும். இப்படியான கேள்விகள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. சின்ன நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த படத்தாள்களை பொறுத்தவரை கேளுங்க பிரதீப். சார் அந்த இடங்களை கொஞ்சம் சொல்லுமா? என்னண்டு அந்த இடங்கள் சொன்னீங்க சார்? அம்பாறை கல்முனை. அம்பாறை கல்முனை அதாவது 57 58வது அம்பாறை கல்முனை, 64 65வது தம்பட்டி திருக்கோயில், 71 72 பொத்துவில் கோமாரி.
71 72 பொத்துவில் கோமாரி என்று சொல்லி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க சிம்பிளா நீங்க ஞாபகம் வைக்கணும்னு சொன்னா ஆனா கானா தானா தீனா போனா கோவனா என்று சொல்லி ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா சிம்பிளா நீ செய்யலாம், நாங்க கோடு போட்டு கொள்ளக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கு. சரிதானே? இன்னும் ஒரு விஷயத்தை படிவா சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. எங்களுக்கு முதலாவது இடவிலக்கப்படத்தால் எதன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு முதலாவதாக இருக்கக்கூடியது மானிப்பாய். 92வது இடவிலக்கப்படத்தாள்கள் எதன்னு கேட்டீங்கன்னா தங்காலை. அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது இடவிலக்கப்படத்தாள்கள் மானிப்பாய், 92வது இடவிலக்கப்படத்தாள்கள் எதன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தங்காலையாக இருக்கும். இதெல்லாம் இன்னும் நிறைய விதமான கேள்வி கேட்பாங்க, கணித பகுதிகள் எல்லாம் வச்சு கேட்பாங்க. இப்ப ஒரு இடவிலக்கப்படத்தாள்களை 1க்கு 10,000 மாத்தினா எத்தனை படத்தாள்கள், 1க்கு 25,000 மாத்தினா எத்தனை படத்தாள்கள், 1க்கு 1,00,000 சரி 1க்கு 5,000 மாத்தினா எத்தனை படத்தாள்கள், இப்படியான கேள்விகள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. மாற்றீடு செய்கிறது, படத்தாள்களை மாற்றீடு செய்தெல்லாம் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. அதெல்லாம் நாங்க அடுத்தடுத்த பேப்பர்கள்ல ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வருவோம். அடுத்தது சொல்ற விஷயங்களை நோட் எடுங்க. முதலாவது சும்மா பேசாம இருக்காம சொல்ற ஒவ்வொரு விடயத்தையும் சரியான முறைகள்ல அவதானிச்சு நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு கட்டாயம் உதவும். கேளுங்க பிரதீப். டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு கட்டாயம். தேசிய நெய்யரினா என்ன சார்? ஓகே, இந்த தேசிய நெய்யரி வலைப்பின்னல் முறைமை குறிப்பாக 2020 பகுதிகளில் எங்களுக்கு இந்த தேசிய நெய்யரி முறைமைகள் பற்றி எங்களோட கேள்வி பேப்பர்கள்ல போடப்பட்டிருந்தது. நிறைய பிள்ளைகள் அதுக்கு விடை எழுத இல்லை. என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னா அதுகள் அது தொடர்பாக படிக்க இல்லை. அப்ப நிறைய பிள்ளைகள் சொல்லிச்சுகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் எங்களுக்கு அதுக்கு நோட் இல்லை சார், நாங்களுக்கு அதை படிக்கும் போது எங்களுக்கு அது நோட் இல்லாம போயிட்டு என்று சொல்லி அதுகள் சொன்னது. ஆனால் உங்களுடைய டீச்சர்ஸ் கையில அது நோட் இருக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இங்கிலீஷால தான் இருக்குது. அந்த தேசிய நெய்யரி வலைப்பின்னல் முறைமைகள் பற்றி, அதாவது இந்த தேசிய நெய்யரி வலைப்பின்னல் முறைமைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த படத்தாள்களை சரியான முறைகள்ல வந்து வடிவமைப்பு செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறைதான் இந்த தேசிய நெய்யரி வலைப்பின்னல் முறைமை. உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல SLT 99 சொல்லுவாங்க, சரியான முறைகள்ல SLT 99 சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக சில இடங்கள்ல 1999 இருக்கும். ஆனா நீங்க ஸ்கீம் 2021 ஆண்டு ஸ்கீம் எடுத்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டு காலப்பகுதி என்று சொல்லி இருக்கு. அது நிறைய பிள்ளைகள் குழம்புறது. உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல 1999 இருக்கும், ஸ்கீம்ல 2000 அடிக்கப்பட்டிருக்கும். நானும் அதை தேடினேன். அப்ப எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிற வகையில நான் தேர்ந்தெடுத்தேன். அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 1999 ஆண்டு அதை சரியான முறைகளை ஸ்தாபிக்கப்பட்டு அந்த SLT 99 பிறகு 2000 ஆண்டு காலப்பகுதியில தான் அது சரியான முறைகள் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நடைமுறைப்படுத்தி கொண்டு வாங்க. குறிப்பாக எங்களுக்கு இந்த தேசிய அதாவது நெய்யரி முறைமைகள்ல வந்து பீதுர்தாள கால மலையினை அடிப்படையாக வச்சு, அதாவது திருகோண கணித புள்ளிகளை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் எங்களுக்கு மேற்கு பக்கம் 200 கிலோமீட்டராகவும் தெற்கு பக்கம் 200 கிலோமீட்டராகவும் இருக்கும் வண்ணம் புள்ளிகளை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் படத்தாள்களை சரியான முறைகள்ல வந்து திட்டமிட்டு கொண்டாங்க. அப்ப இந்த தேசிய நெய்யரி வலைப்பின்னல் முறைமைகள் வந்ததுக்கு பிறகுதான் எங்களுடைய இடவிலக்கப்படத்தாள்கள் சரியான முறைகள்ல அளவுகள் கொண்டு எங்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னால் அமைக்கப்பட்டது. இப்ப இந்த திருகோண கணித புள்ளி இதுல எங்களுக்கு வரும் அந்த பீதுர்தாள கால மலையினை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு மேற்கு பக்கம் 200 கிலோமீட்டராகவும் தெற்கு பக்கம் 200 கிலோமீட்டராகவும் எங்களுக்கு அந்த இடவிலக்கப்படத்தாள்கள் சரியான முறைகள் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி இதுல எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுல நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் வர சந்தர்ப்பங்கள்ல பிறகு அதை 500 கிலோமீட்டருக்கு மாத்தினாங்க. 200 கிலோமீட்டர் இருந்ததை பிறகு அதை 500 கிலோமீட்டருக்காக மாத்தி எடுத்தாங்க. சரிதானே? அப்ப அந்த விஷயங்களையும் நீங்க என்ன செஞ்சிருக்க வேணும், கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். இப்ப இந்த தம்பி கட்டத்துக்கான இன்னொரு விஷயத்தை சொல்றேன், வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல 5 வினாக்கள், உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல 5 வினாக்கள் ஸ்கீமை நீங்க படிக்கிறீங்களா என்றதன் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது. சரிதானே? வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல நம்ம பின்னுக்கு படிப்போம். நீங்க 2027 இப்பதானே நாங்க அந்த பேப்பர் கிளாஸ்கள் படிக்கும் போது படிப்போம். இதுல நீங்க பிள்ளைகள் 2026 ஆண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதாவது 4ஆம் மாதம் 13ஆம் தேதி நாங்க பேப்பர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க ஜாயின் பண்றாக்கள் பிள்ளைகள் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. நீங்க அப்படி கிளாஸ்ல நீங்க பேப்பர் கிளாஸ் தனியாக பேப்பர் கிளாஸ் தான் கொண்டு போறேன். மினிஸ்ட்ரி பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போறேன். எங்களுக்கு சிலபஸ்ல முடிய போது நான் தரம் 12ஆம் ஆண்டுக்குரிய கடந்த கால பாஸ் பேப்பர்கள் விளங்கப்படுத்தி முடிஞ்சு 13ஆம் ஆண்டுக்குரிய கடந்த கால பாஸ் பேப்பர் விளங்கப்படுத்த போறேன். நான் அந்த புக்ஸா கொடுத்துருக்கேன் அந்த பிள்ளைகளுக்கு. அந்த புக்ஸ் அடிப்படையில உங்களுக்கு விளங்கும். நீங்க 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு சிலபஸ்களை பிரிச்சு கொடுத்துருக்கிறேன். அப்ப நீங்க உங்களுக்கு
பாஸ் பேப்பர் செய்யறதுக்கும் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு இலகுவாக முறையில் இருக்கும். அடுத்தது நான் மினிஸ்ட்ரி பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போறேன். 2019 இருந்து 2025 ஆண்டு வரையில வரப்பட்டிருந்த மினிஸ்ட்ரி பேப்பர்கள், கடந்த கால கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட பேப்பர்கள் விளங்கப்படுத்த போறேன். 13ஆம் ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர்களும் விளங்கப்படுத்த போறேன். கடந்த கால வினாத்தாள்களும் விளங்கப்படுத்த போறேன். 4ஆம் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுக்கான மாடல் பேப்பர், அதாவது 10 மாடல் பேப்பர் எதிர்பார்ப்பு ரீதியாக வரக்கூடிய எம்சிக்கு பகுதிகள், வரக்கூடிய செகண்ட் பார்ட் பகுதிகளை முக்கியத்துவப்படுத்தி தான் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறோம் என்றால் அந்த பேப்பர்கள் வந்து கொண்டு போறதுக்கு இருக்கிறேன். 10 மாடல் பேப்பர் செய்வேன். வரக்கூடிய இடவிளக்க படங்கள், உங்களுக்கு 10 இடவிளக்க படங்களை வரக்கூடிய விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். சரிதானே? அப்படி நீங்க ஜாயின் பண்றாக்கள் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நம்பருக்கு எனக்கு கண்டக்ட் பண்ணி நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் பேசுனீங்கன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் நான் டீட்டெயில் சொல்லுவேன். நீங்க அந்த பேப்பர் கிளாஸ்களை ஜாயின் பண்ண பாருங்க. அடுத்தது இல்ல 2026ஆம் ஆண்டு இருக்குங்களோ எனக்கு தெரியல. அப்படி இருந்தீங்கடா பிள்ளைங்க, நீங்க 2026ஆம் ஆண்டாக்கள் நீங்க பேப்பர் உள்ள வாங்க பிள்ளைகள். ஏன்னா உங்களுக்கு இன்னும் இருக்க போறது 120 நாட்கள் மட்டும்தான். அதனால இப்ப கூட நீங்க தியரிகளை படிச்சு கொண்டு நீங்க படிக்க உங்களுக்கு ஒரு கணம் மறந்து கொண்டு வரும். அதனால நீங்க பேப்பருக்குள்ள வந்தீங்கன்னா மட்டும்தான் இருக்க போற காலங்களை சரியான முறைகளை பயன்படுத்தினாங்க நல்ல சர்ச் ஸ்கோர் எடுத்து முன்னுக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பேப்பர் செய்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க விடுபட்ட பகுதிகளை சரியான முறைகளில் படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வெறுமனே தியரியை மட்டும் படிச்சு கொண்டு போனீங்கன்னா ஒரு கண்ணை படிச்சு கொண்டு வர ஒரு கண் உங்களுக்கு மறந்து கொண்டு வரும். அப்படியான இயல்பு தான் பிள்ளைகளுக்கு. என்ன நீங்க 3 பாடம் படிக்க வேண்டிய ஆகலே, அதனால ஒரு பாடம் படிக்க இன்னொரு பாடம் உங்களுக்கு மறந்து கொண்டு வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பேப்பர்கள் நிறைய செய்யுங்க. இப்ப என்னட்ட கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தியரியை முடிச்சேன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது நாங்க யூனிட் எக்ஸாம் செய்ய வைக்கிறேன், எம்சிக்கு புக்ஸ்கள் கொடுத்துருக்கிறேன் இவங்களுக்கு. அப்படின்னா நிறைய பேப்பர் தான் செய்யறேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு படிச்சடக்கன்னு மறக்கும் பிள்ளைகள். ஏன் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நான் படிக்கிற காலங்களில் கூட எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அதனால நிறைய பேப்பர் செய்ய வெளிக்கிட்டா தான் உங்களுக்கு அது படிச்சதை திரும்ப 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 நீங்க கேள்விப்பட உங்களுக்கு அது ஞாபகம் இருந்து கொண்டு வரும். சரிதானே? அதே போல 2027ஆம் ஆண்டாக்கள் இருப்பீங்கன்னு சொன்னாலும் நீங்க இப்ப உங்களுக்கு வந்து 2ஆம் தவணைக்குரிய பேப்பர் கிளாஸ் நடக்குது. நீங்க இந்த நம்பரை எனக்கு கண்டக்ட் பண்ணி நீங்க கிளாஸுகளை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பேப்பர்களையும் நான் ஜனசோருக்கும் அனுப்பியிருக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில சேர்மாரும் கேட்டவங்க அவங்களுக்கு நான் இதை அனுப்பியிருக்கிறேன். நீங்க வேணும்னா இந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி எடுத்து செய்து பாருங்க. வெறுமனே தியரியை படிச்சு கொண்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பேப்பர்களை பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் எங்களோட தியரிக்கும் நாங்க எழுதக்கூடிய எக்ஸாம் பேப்பருக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அதுதான் நிறைய பிள்ளைகள் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பேப்பர் கஷ்டம் என்று சொல்லுங்க. விலங்குதான் நிறைய பிள்ளைகள் சொல்ற ஒரு வசனம் என்று கேட்டீங்கன்னா ஐயோ நான் புவியல் பேப்பர் செய்த சுற்றியான கஷ்டமா இருந்துச்சு. யார் அந்த கஷ்டம் என்ற பதத்தை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டால் பேப்பர்கள் நிறைய செய்யாத பிள்ளைகள். இப்ப உங்களுக்கு உதாரணமா சொல்றேனே, தரம் 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் வேணும்னா நீங்க 5ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸ்களை முடிச்சு போட்டு எக்ஸாமுக்கு அனுப்புங்க. எத்தனை பிள்ளைகள் பாஸ் பண்ணுதுன்றதை பார்ப்போம். இதுவே கொஞ்சம் பிள்ளைகள் எடுத்து ஒரு 200 மாடல் பேப்பரை செய்துட்டு எக்ஸாமுக்கு அனுப்பி பாருங்க. அந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட 200க்கு 180 புள்ளிகளுக்கு மேலே எல்லாம் எடுக்குங்கள். அப்படி ஏன் அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ஏன் அப்படி 100 பாருங்க 200க்கு 180 185 புள்ளிகள் எல்லாம் எடுக்குதுகள். அப்ப எப்படி எடுக்குதுகள் என்று கேட்டீங்கன்னா பேப்பர் தான், அந்த பேப்பர் தான் அந்த சின்ன பிள்ளைகளை பலப்படுத்துது. அதே போலதான் நீங்களும் 5ஆம் ஆண்டு எங்கேயுமே எங்களுக்கு கேட்கறது இல்லை ரிசல்ட்டுகள். 5ஆம் ஆண்டோடய போயிடும். ஆனா ஏஎல் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பரீட்சை. அப்ப அதுக்கே நீங்க பேப்பர் செய்யறது இல்லை, ஏன் நீங்க பேப்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை என்றது ஒரு கணம் நீங்க இருந்து யோசிச்சு பாருங்க. அப்ப பேப்பர்கள் நிறைய செய்யுங்க. பேப்பர்கள் செய்யத்தான் உங்களுக்கு நிறைய அறிவு வரும் பிள்ளைகள். நாங்க நிறைய தடவை சொல்லி இருக்கிறோம். 2023ஆம் ஆண்டாக்கள் 2019 இருந்து சொல்லிக்கொண்டுதான் பாரம். சரிதானே? அப்ப அதனால சரியான முறைகள்ல பேப்பர் செய்ய வலிக்கிடுங்க. உங்களை நீங்க நல்ல ரிசல்ட்டுக்குள்ள போவீங்க. அடுத்தது பாருங்க 4வது வினா, பின்வருவனவற்றுள் பௌதீக அம்சங்களை உள்ளடக்கிய விடை தொகுதிகளை தெரிவு செய்ய. பௌதீக அம்சங்கள், எங்களுக்கு இந்த பௌதீக அம்சங்கள் ஒன்று விட்டு ஒரு வருடம் எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். பௌதிக அம்சங்கள் எங்களுக்கு ஒன்று விட்டு ஒரு வருடம் எங்களுக்கு என்ன செய்யணும்னா தொடர்ச்சியாக வரும். இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டாக்களுக்கு வந்திருந்தது, அடுத்தது 2022ஆம் ஆண்டாக்களுக்கு வந்திருந்தது, அடுத்தது 2020ஆம் ஆண்டாக்களுக்கு வந்திருந்தது. அப்ப 2020 2022 2024 இந்த 3 ஆண்டுகளையும் போய் எடுத்து பாத்தீங்கன்னா பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் என்று சொல்லி அவங்கள்ட்ட கேள்விகள் போட்டிருப்பாங்க. அப்ப எங்களுக்கு தெரியணும் ஒன்று விட்டு ஒரு வருடம் எங்களுக்கு இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் தொடர்பான வினாக்கள் எங்களுக்கு கட்டாயம் போட்டு கொண்டு தான் பாருங்க வினாத்தாள்கள்ல. அப்ப இந்த பௌதிக அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இயற்கையான முறைகள்ல மனித தலையீடுகள் எதுவும் இன்றி இயற்கையான முறைகள் எங்கட புவியினுடைய மேற்பரப்பில்
உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் அனைத்தையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்று பாத்தீங்கன்னா பௌதிக அம்சங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இயற்கையான முறைகள்ல எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிற அம்சங்கள் எல்லாம் நாங்க பௌதிக அம்சங்கள் என்று சொல்லித்தான் நாங்க பொதுவா சொல்லுவோம். இப்ப நீங்க இதுல ஒவ்வொரு விடைகளா வடிவா பாருங்க. காடுகளை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் உருவாக்குறது இல்லை. ஆகவே காடுகள் எங்களுக்கு பௌதிக அம்சத்துக்குள்ள வரும். குளம், நீர்த்தேக்கம், இது ரெண்டுமே மனிதனால மேற்கொள்ளப்படக்கூடிய அம்சங்கள் தான். ஆகவே இது ரெண்டும் எங்களுக்கு வராது. அடுத்தது சமூக கோடுகள் இயற்கையாக இருக்கிறது இல்லை, மனிதனால வரையப்பட்டிருக்குது. அதாவது எங்களுக்கு மலைகள், தரை தோற்றங்களை விளங்கிக் கொள்றதுக்காக மனிதனால வரையப்பட்டதுதான் இந்த சமூக கோடுகள். ஆகவே சமூக கோடு எங்களுக்கு வராது. பிரதான வீதியும் வராது. ஆறு எங்களுக்கு வரும். ஆகவே இரண்டாவது விடையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. மூன்றாவது பாதுகாக்கப்பட்ட வனம், சிறுவீதி நடைபாதைகள். பாதுகாக்கப்பட்ட வனம் என்று சொன்னால் அது மனிதர்களால சில இடங்கள்ல பிள்ளைகள் இந்த பாதுகாக்கப்பட்ட வனங்களை இயற்கைன்னு சொல்லியிருப்பாங்க, சில இடங்கள்ல மானிடம் என்று சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த பாதுகாக்கப்பட்ட வனம் என்றது பொதுவாக எங்களுக்கு ஒரு இயற்கையான அம்சங்கள் தான். ஏனென்று கேட்டீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வனம் என்ற போது காடுகள் தான். அந்த காடுகள் மனிதர்கள் பாத்தீங்கன்னா இந்த விதமான நாசகரமான செயல்முறைகளையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக அது பாதுகாக்கப்பட்ட வனமாக மாறும். சில இடங்கள் அதை மானிட அம்சங்களுக்கு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல பௌதிக அம்சங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த கேள்வியை வச்சுக்கொண்டுதான் அந்த விடைகளை வச்சுக்கொண்டு நீங்க தீர்மானிக்க வேணும். அப்ப நாங்க இது ரெண்டுக்குள்ளையும் எடுக்கலாம். ஆனா இங்க சிறுவீதி நடைபாதைகள் எங்களுக்கு வராது. ஆகவே எங்களுக்கு மூணாவது விடையும் நாங்க என்ன செய்யலாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்தது பிரதான வீதி எங்களுக்கு வராது. அது மனிதனால் உருவாக்கப்படுறது. மணல் மேடு குடாவரம் எங்களுக்கு அது இயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, ஆற்று தொகுதி இயற்கையாக இருக்கும், மியாந்தர் வளைவு இயற்கையாக இருக்கும், சமவெளிகள் இயற்கையாக இருக்கும். ஆகவே இது மூன்றும் தான் எங்களுக்கு இயற்கையான முறை அமைய பெற்றிருக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கும். ஆகவே சரியான விடை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஐந்தாவதாக எங்களுக்கு இருக்கும். இதுல பெரும்பாலும் யாருக்குமே சந்தேகம் இருக்காது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல யாருக்கும் இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள்ல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருக்கிறீங்களா? இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள்ல சந்தேகம் இருக்கக்கூடிய ஆக்கள்? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த இடம் சார் தரவுகள், இடம் சாரா தரவுகள், இது பொதுவாக நாங்க எங்க படிப்போம்னு கேட்டீங்கன்னா GISல ஒரு வினாக்களாக படிப்போம். GISல நீங்க எந்த காரணம் கொண்டும் சாய்ஸ் பண்ணக்கூடாது. GIS எங்களுக்கு கட்டாயமாக வருகின்ற வினா, தொடர்ச்சியாக வரும், ஒவ்வொரு வருடங்களும் வரும் எங்களுக்கு பேப்பர்கள்ல. அப்ப நாங்க கட்டாயம் GIS நாங்க கட்டாயம் படிச்சு கொள்ள வேணும். பிள்ளைகள் நான் இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ற மாதிரி கேளுங்க. நீங்க இப்ப ALல எனக்கு மற்ற பாடங்களை விடுங்களேன், புவியியல்ல நீங்க எஸ்கரச்சித்தியோ அல்லது W எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே நீங்க சரியான முறைகள்ல என்னன்னு சொல்றது, ஒன்று ஸ்கூல் ஒழுங்கா படிக்காத ஆக்களா இருப்பீங்க, அல்லது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்றது, நீங்க அந்த 13 வருடத்தையும் சும்மா வீணடிக்க ஒரு மாணவர்களாக இருப்பீங்க. 13 வருடங்கள் படிக்கிறீங்க, 13 வருடத்தையும் வீணடித்த மாணவர்களாக நீங்க இருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் பிள்ளைகள் குறைஞ்சது சீத்திர சிட்டிகளுக்கு மேல எடுக்கக்கூடிய வகையில தான் எங்களோட பேப்பர் இருக்கும் பிள்ளைகள். சரிதானே? குறைஞ்சது நீங்க சீத்திர சிட்டிகளுக்கு மேல எடுக்கலாம். இந்த எடுக்கிற அளவுக்கு நீங்க இருக்கக்கூடாது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா பேப்பருக்கு ஏற்றது போல நாங்க படிக்கிறது, பேப்பருக்கு ஏற்றது போல நாங்க என்ன செய்யறது, எங்களை தயார்படுத்திக் கொள்றது. அப்ப நாங்க பேப்பருக்கு ஏற்றது போல எங்களை நாங்க தயார்படுத்திக் கொண்டோம் என்றால் சீத்திரச்சிட்டுகள் எடுக்கலாம். அதுக்கு நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. பேப்பர் எப்படி வருகிறது, நாங்க எந்த வினாக்களை முக்கியத்துவப்படுத்தி படிக்கணும், எப்படி நாங்க படிக்க வேணும், எப்படி விடை எழுத வேணும், இந்த 3 விடயங்களையும் நீங்க சரியான முறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு ஆக்களா இருப்பீங்கன்னா நிச்சயமாக நீங்க ஏத்திரச்சிட்டிகள் எடுப்பீங்க. அதுல மாற்றமே இல்லை. நான் சீத்திரச்சிட்டிகள்ன்றது ஆக பேசிக்ல இருக்கக்கூடிய மாணவர்களை தான் நான் சொல்றேன். சரிதான்? நீங்க நல்ல வடிவா நாங்க சொல்ற விஷயங்களை சரியான முறையில கவனிக்கக்கூடிய ஒரு மாணவர்களா இருப்பீங்கன்னால் நிச்சயமாக நீங்க ஏத்திர சித்திகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? சரி, இப்ப இந்த இடம் சார் தரவுகள் என்று கேட்டீங்கன்னால் எங்களை புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அம்சங்களாக இருக்க வேணும். அதாவது அந்த அம்சங்களினுடைய பண்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடாது. இப்ப உதாரணமா நிறம், மனம், குணம், சுவை, தரம் இப்படியான பண்புகளாக இருக்கக்கூடாது. பரப்பளவு காண்றது, நீளம் காண்றது இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அம்சமாக அது இருக்க வேணும். இப்ப இதுல பாருங்க, உலக சனத்தொகையினுடைய அளவுன்றது நாங்க கணக்கிட்டு தான் சொல்ல வேண்டி வரும். அப்ப நாங்க கணக்கிட்டு சொல்றது விட புவியின் மேற்பரப்பில் ஒரு அம்சமாக எங்களுக்கு இருக்காது. ஆகவே உலக சனத்தொகையினுடைய அளவு எங்களுக்கு இடம் சார் தரவுக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யாது, வரவே வராது. ஆகவே நாங்க அதை எடுத்துக்கொள்ள முடியாது. சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னா வீதியினுடைய நீளம்.
வீதியினுடைய நீளம்ன்றது எங்களுக்கு புவியின் மேற்பரப்பில் அம்சங்களாக இருக்காது. அதை நாங்க அளந்துதான் சொல்ல வேண்டி வரும். அந்த அம்சத்தை எங்களுக்கு அளந்துதான் சொல்ல வேண்டி வரும். ஆகவே அது எங்களுக்கு வராது. பயிர் நிலத்தினுடைய அளவு எவ்வளவு பயிர் நிலங்கள் இருக்குதுன்றதையும் நாங்க என்ன செய்யலாது, சரியான முறைகள் எங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியாது. ஆகவே எங்களுக்கு பயிர் நிலத்தினுடைய அளவும் எங்களுக்கு வராது. இடம் சாரா தரவுக்குள்ள வரும் எங்களுக்கு அதெல்லாம். அடுத்தது கிணற்று நீரினுடைய தரம், நான் சொன்ன தரம், நிறம், மனம், குணம், சுவை, நீளம், பரப்பளவு இதுகள் எல்லாமே இடம் சாரா தரவுக்குள்ளதான் வரும் எங்களுக்கு. ஆகவே நாங்க அதை எடுத்துக்கொள்ள முடியாது. வீதியினுடைய நீளம் எடுக்க முடியாது. கிணறுகளுடைய பரம்பல் எடுக்கலாம். எப்படி எங்களுக்கு கிணறுகள் பரம்பி இருக்குதுன்றது எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கும். ஆகவே நாங்க அதை எடுத்துக்கொள்ள முடியும், மற்றதுகள் வராது. கிணற்றினுடைய பரம்பல் எடுக்கலாம், பயிர்களினுடைய பரம்பலையும் எடுக்கலாம், எப்படி பரம்பி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் வீதியினுடைய நீளத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. பயிர் பரம்பல் எடுக்கலாம். நாடு ஒன்றினுடைய அமைவு, நாடுகள் ஒன்றினுடைய அமைவு, எப்படி அந்த நாடுகள் அமைஞ்சிருக்குது அதை நாங்கள் எடுக்கலாம். நதிகளும் எங்களுக்கு எப்படி இருக்கிறது எடுக்கலாம். ஆகவே சரியான விடையாக அமைய போறது 4வது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வீதியினுடைய நீளம் எங்களுக்கு வராது, மற்ற வீதிகளும் கிணறுகளினுடைய பரம்பல்களும் வரும். ஆகவே சரியான விடையாக இருக்க போறது 4வதாக இருக்கும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருக்கிறீங்களா? இருந்தா என்ன சார்? இடம்சார் தரவுகள், இடம்சாரா அதாவது எங்கட புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அம்சங்களை நாங்கள் எடுத்து கதைக்கக்கூடியதாக இருந்தால் அது இடம்சார் தரவுகள். அந்த இடம்சார் தரவுகளினுடைய பண்புகளை கதைக்கக்கூடியதாக இருந்தால் அது இடம் சாரா தரவுகளாக நாங்க சொல்லுவோம். சரிதானே? இப்ப வீதி என்றால் எங்கட புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அம்சம். அந்த வீதியினுடைய நீளம், பரப்பளவு, அதனுடைய பெயர், இப்படியான அந்த பண்புகளை எடுத்து கதைக்கமாக இருந்தால் அதை நாங்க இடம் சாரா தரவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரியாவில்ல? ஓகே. வேற பிரதீப் எதுவும் கேட்க போறீங்களா? சார் தரவு பரவல் தரவுனா என்ன? ஓகே, இது எங்களுக்கு பொதுவாக இந்த தரவுகளை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்ப முறை. காவித்தரவு, பரவல் தரவு என்று சொல்லி 2 விதமான நுட்ப முறைகள் இருக்குது. நாங்க தரவுகளை ஸ்டோர் பண்றதுக்கு, சேமிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் காவித்தரவு, பரவல் தரவு. காவித்தரவுன்றது புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அம்சங்களை நாங்க புள்ளிகளாகவும் கோடுகளாகவும் பல்கோணிகளாகவும் நாங்க சேமிச்சோம் என்றால் அது காவித்தரவுகள். நாங்க சரியான முறைகள், அதாவது பிக்சல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா படக்கலங்களின் அடிப்படையில் நாங்க சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றால் அதை நாங்க பரவல் தரவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப நம்ம பின்னுக்கு அது வரும். இப்ப நம்ம செகண்ட் பார்ட்டுகள் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அது வரும்போது அதில் வச்சுக் கொண்டவங்களுக்கு சரியான முறைகள்ல விளக்கங்களை சொல்றேன். சரிதானே? காவித்தரவு, பரவல் தரவு எல்லாம் எங்களோட கேள்வி பேப்பர்கள் எல்லாம் வந்திருக்குது. வரையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த காவித்தரவு, பரவல் தரவினுடைய வரைபடங்கள் எல்லாம் எங்களுக்கு வரைகிறதுக்கும் எங்களுக்கு என்ன செய்வாங்க, சரியான முறைகள் சொல்லுவாங்க. அப்ப அதையும் நீங்க என்ன செய்ய வேணும், சரியான முறைகள்ல படிச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? சரி பிள்ளைகள், ஓகே. இதோட எங்களோட கிளாஸ்களை நாங்க முடிச்சு கொள்வோம். எங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் கட்டாயம் இருக்கும். உலகப்படங்களும் மார்னிங் கிளாஸ்ல போய் கொண்டிருக்கும். உங்களுக்கான ஒரு உலகப்பட புக்ஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது பொதுவா 2026ஆம் ஆண்டுகளுக்கான எதிர்பார்ப்பு ரீதியான புக்ஸ் தான் அது. நாங்க 2027 ஏன் அவங்களோட இடவிலக்க படங்களுக்கும் உலகப்படத்தையும் ஏன் அவங்களோட ஜாயின் பண்ணி வர்றான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராக்டிகலா இருக்கும். நீங்க 2027ஆம் ஆண்டாக்கள் நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கிட்டவா நீங்க உலகப்படத்தை குறிச்சு பழக நீங்க ஒரு பழக்கத்துக்குள்ள வந்துருவீங்க. ஒரு இடத்தை 50 நீங்க குறிச்சு பழகினீங்கன்னா அது உங்களோட பழக்கத்துக்குள்ள வந்துடும். சரிதானே? அப்ப அதுக்கு உங்களோட பிராக்டிகலா இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அவங்களோட ஜாயின் பண்ணிருக்கேன். பொதுவா இவங்க 2026ஆம் ஆண்டுகள் போனதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தனியா இடவிலக்க படங்களை கொண்டு போவேன். சரியா தர்மிகா? ஓம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சரி பிள்ளைகள், ஓகே. நம்ம அடுத்ததை நாளை ஈவினிங் மார்னிங் கிளாஸ்களை பார்ப்போம், மற்ற கிளாஸ்களை. ஓகே.